என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஹோட்டல்லாம் கொடுப்பாங்க இல்லையா பருப்பு பொடி, அதை எப்படி பண்ணுறது வீட்லேன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களுக்கு தேடி வரும். ஒரு பேன் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு, வாசமும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதை சேர்த்துடலாம். இது ஆல்ரெடி வறுத்துருக்கனால நம்ம ஃபைனலாக சேர்த்தா போதும். கூடவே 6 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிளகாவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், இந்த பொடிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். இதெல்லாம் 4 பல் அளவுக்கு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வறுத்து நம்ம பருப்பு பொடியில் சேர்த்துக்கலாம். சின்ன பேன் வச்சு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு போடுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பூண்டு சேர்க்காமல் வெறும் பருப்பு பொடி கூட செஞ்சுக்கலாம். நல்லா வறுப்பு விட்டுருச்சு. இது நம்ம பருப்பு கூட சேர்த்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நரன்னு இருக்கக்கூடாது. பருப்பு பொடிக்கு நல்லா ஃபைன் பவுடராக தான் இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பருப்பு பொடி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.